கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. தனிமையான வேளையில கூட ஆண்டவர் 6 மாதங்களை முடித்து 7வது மாதத்திலே நம்மை தேவனை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில கூட இந்த 7வது மாதத்துக்கு உண்டான தேவனுடைய வார்த்தையை நாம் சற்று கேட்டு அதன்படி நம்மை பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. வாசித்த இந்த வேத பகுதியில பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நம்ம பெருகுகிற ஒரு மாதம். இந்த மாதம் என்ன மாதம்? பெருக்கத்தை தேவன் தருகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. 6 மாதங்களை கர்த்தர் கண்மனை போல பாதுகாத்து அந்த சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எல்லாவற்றையும் தேவன் நம்ம கொடுத்து ஒரு சேதம் அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்தார். ஜெபித்தது போல கடந்த மாதத்துல அநேக நம்முடைய தேசத்துல பிரச்சனைகள் நடந்தது. ஆங்காங்கே ஜனங்கள் மடித்து போனவர்களை நம்ம பார்த்தோம். இந்த 7வது மாதம் என்றால் ஒரு பரிபூர்ணமான மாதம். அப்ப இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் பெருக்கத்தினுடைய ஆசீர்வாதம். நம்ம பெருகுவோமா? இங்க சொல்லப்படுகிறது, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவான். இடம் கொண்டு 2 பக்கமா நம்ம பெருகி கொண்டு போவோம். நம்முடைய வாழ்க்கையில, ஜெபத்துல, விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, நீதியில அநேக காரியங்களை ஆண்டவர் நம்ம இந்த மாதம் பெருக செய்வாராக. அது மாத்திரமல்ல, உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு வாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். அப்ப பாருங்க, நம்முடைய சந்ததியார், நம்மளுக்கு வந்து சொல்லப்படுகிறது ஆண்டவர், நம்முடைய சந்ததி நம்ம ஜாதிகளை சுதந்திரிக்கிற ஒரு மாதம். எல்லா ஜனங்களை ஜாதிகள் என்ன பண்ணோம்? சுதந்திரித்துக் கொண்டு பாலாய் கிடக்கிறதை குடியேற்ற, அதாவது கெட்டு போனதை என்ன பண்ணோம்? நல்லதாய் மாற்றுகிற சூழ்நிலை கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஆண்டவர் எப்படியெல்லாம் பெருகினார், பெருக செய்தார் என்பதை ஒரு 3 காரியத்தை நான் சுட்டி காண்பித்து இந்த நாளில கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு 3 காரியத்தை சுட்டி காண்பித்து முடிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் தான் இந்த நாளில கூட இந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது, ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாம். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, தேவனே சொன்ன காரியம் பழுகி பெருகிற ஒரு காரியம். அப்ப இந்த உலகத்துல 2 பேர் தான் இருந்தாங்க. அந்த 2 பேரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க? பழுகி பெருகுங்க. நீங்க பெருகி எதை நிரப்புங்க? பூமியை நிரப்புங்க. ஆண்டவர் நமக்கும் சொல்றாரு, சபையை நிரப்பும். அல்லேலூயா. சபை என்ன பண்ணோம்? நிரப்பும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அதான் இங்க பார்த்து சொல்லுது, அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதலாவது, நம்ம பழுகி பெருகு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 2வதாக, நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெருக செய்வார். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் இப்படியாய் ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்துல நம்ம அநேக நேரத்துல கேட்டு இருக்கிறோம். அந்த ஜெபத்தை பாருங்க. அந்த மனிதன், துக்கத்தோடு இருந்த மனிதன்
வேதனையோடு கூட இருந்த மனிதன், அவனை தாய் துக்கத்தோடு கூட பெற்ற ஒரு தாய். அந்த மனிதன் எப்படி ஜெபிக்கிறார் என்பதை கொஞ்சம் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. இரண்டாவது பெருக்கம். நம்ம எல்லைகள், நம்ம இருக்கிற இடம் என்ன பண்ணோம்? பெருகு. ஒரு ஊழியக்காரர் சொல்லுவாரு, எங்க போய் சபையை பிரதிஷ்டை பண்ணாலும் அங்க சுத்தி இருக்கிற காலி இடத்தை பார்ப்பாங்க. பார்த்து அவ்வளவு இடமும் என்ன பண்ணும்? சபை விரிவாய் மாறணும்னு சொல்லி அவர் உள்ளுக்குள்ள ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதம். அதனாலதான் அந்த ஊழியக்காரர் இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டுடைய ஜெபத்தினால கிருபையினால அவர் மரிப்பதற்கு முன்பாகவே 120 கோடியில சென்னையில ஒரு சபையை ஸ்தாபித்து இருக்கிறார். காரணம் அவருடைய வாஞ்சையெல்லாம் சபை பெருகணும், நம்முடைய எல்லைகள் பெரிதாகணும். நம்மள அப்படிதான் நினைக்கணும். ஆண்டவரே எங்க சபை பெருகணும். உண்மையா சொல்றேன், நீங்க சபை பெருகணும் நம்ம பெருகிறோம். எல்லா வித நிச்சயமா கர்த்தர் பெருக செய்வோம். அதனால யாபேஸ் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் எல்லைகள் என்ன பண்ணுங்க? பெரிதாக்குங்க. மூன்றாவதாக ரெபெக்காளுடைய தாய் தகப்பன்மார்கள், சகோதரர்கள், அவங்களும் சொல்றாங்க, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அல்லேலூயா. எப்படி பெருகாயா? ஆதியாகமத்தில் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை பாருங்க. அப்படி குடும்பத்தில் இருக்க எல்லா பிள்ளைகளும் நம்ம பார்க்கிறோம். வாசிட்டு வாழ்த்தலாம்னு சொல்லிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே கோடாய் கோடியாய் பெருகுவாயாக. ஆமா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க, தாய் தகப்பன், நம்ம உற்சாக உறவினர்கள், பெரியவர்கள், சபையினுடைய ஊழியக்காரர்கள், மூப்புனர்கள் எல்லாரும் நம்மளை பார்த்து சொல்லணும், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கிறோம். இந்த 7வது மாதத்துல நம்ம எப்படி பெருகணும்னா கோடா கோடியாய் பெருகணும். கர்த்தர் இந்த 3 காரியத்துல நம்ம பெருகத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வாராக. அடுத்த 3 காரியத்தை நான் சொல்லிடுறேன். வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே அங்கே சில காரியத்தை குறித்து சொல்லுது, பெருக வேண்டும் என்று சொல்லி. இதெல்லாம் நம்ம பெருகத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் எல்லா மனுஷரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. அல்லேலூயா. அடுத்து அன்பினால நம்ம பெருகும். இன்னைக்கு அன்பு நிறைய இடத்துல இல்ல. குடும்பத்துல அன்பு இல்ல, கணவன் மனைவிடத்தில் அன்பு இல்ல, உறவுகளில அன்பு இல்ல, சபையில அன்பு இல்ல. ஆண்டவர் 7ஆம் மாதம் சொன்னாரு, நீங்க எல்லாரும் எப்படி பெருகணுமா? அன்புல பெருகணும். அன்பு பெருகிட்டாவே வீட்டுல பிரச்சனையா இருக்காது, பட்டணத்துல பிரச்சனை இருக்காது, தேசத்துல பிரச்சனை இருக்காது, சபையில பிரச்சனை இருக்காது. அப்போ இந்த மாதத்துல நீங்க நான் எதுல பெருகுனா? அன்பில பெருகும். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்படுகிறது 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படி
ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளும் எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகு கடவுது. அல்லேலூயா. எது பெருகணுமா? கிருபையும் சமாதானம். நமக்குள்ள டெய்லி கிருபை பெருகும். நம்ம பாட்டு பாடுறோம், கிருபைதான் என்ன தாங்குகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் கிருபை புதுசாகுதான். பாடல் என்ன எதிர்பார்க்கணும்னா, நீங்களும் நான் எதுல பெருகணும்? கிருபை எதை பெருகணும்? அப்படி கேட்கணும், ஆண்டவரே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. இரண்டாவது, சமாதானம் பெருகணும். நேத்து இருந்த சமாதானங்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். பெருகும் போதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை மகிமைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் ஆகாத காரியம் பெருக்கத்தின் மாதமாய் இந்த மாதத்தை தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கண்களை மூடி கடைசியா நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நாமே தாழ்த்தி கொடுத்து, ஆண்டவரே நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன போல அப்படியா எல்லாரும் பெருகணும். ஆண்டவரே முதலாவது கர்த்தாவே பலுகி பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லைகளிலே பெரிதாய் மாற்றம் அது உதவி செய்யுங்கப்பா. மூன்றாவதாக கொடா கொடியாய் பெருக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் அன்பில பெருக ஆண்டவரே, கிருபையில பெருக, சமாதானத்துல பெருக ஆண்டவரே கிருபை செய்ய சொல்லி நாமே தாழ்த்தி வைத்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேலைக்காய் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே 6 மாதங்களை முடித்து இந்த 7வது மாதத்திலே ஆண்டவரே எங்களை கொண்டு வந்த கிருபைகளுக்காக அந்த நன்றியப்பா. இம்மட்டமாய் பாடி துதிக்க ஆராதிக்க ஆண்டவரே உங்க வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக கொடுத்த நல்ல தருணத்துக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதத்துல கேட்ட வார்த்தையின்படி நாங்களும் எங்கள் சபையும் எங்கள் குடும்பங்களும் அந்த சபையில் இருக்கிற மக்களும் ஆண்டவரே பலுகி பெருகவும் ஆண்டவரே விசேஷமாக எல்லா காலத்துல பெருகி நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யப்பா. அன்பினாலும் கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பெருகி தேவனுடைய பிரசன்னத்துக்கு நேராய் வளர கர்த்தர் கிருபை செய்யப்பா. இந்த மாதத்திலே பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, கொடுத்த வருமானத்தை ஆசீர்வதிங்க. ஒருத்தரும் கடல் பிரச்சனையோடு கண்ணீரோடு வேதனையோடு கூட இராதபடிக்கு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வெள்ளப்படுத்தும்படியான்னு சொல்லிக்கிறோம் அப்பா. கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட சூழ்ந்து கொண்டோம். விசேஷமாக ஸ்கூல் போற பிள்ளைகளுக்காக, காலேஜ் போகிற பிள்ளைகளுக்காக, வேலைக்கு போற பிள்ளைகளுக்காக, வீட்டுல இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசீர்வதியப்பா. சபைக்கு எல்லா ஜனங்களுக்கும் அப்பமும் தண்ணீரும் குறையில்லாதபடிக்கு நடத்தி நீர் ஆசீர்வதியும். இந்த மாதங்கள் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல ஆமென். வலுவாதபடி நம்மை காக்கவும் மாசற்ற சன்னிதானத்தில் கொண்டு நடத்த வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரையிலும் நம் அனைவரோடு கூட வராத பிள்ளைகளோடு கூட இருந்து காப்பாராக. ஆமென். ஆமென். எல்லாருக்கும்